வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மொச்சப்பயிறு கூடால கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். அது வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும்போது ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வருங்க. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இது வறுபட்டுருச்சு. இது கூடால ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவு ஊறி போயிருக்கும். அடுத்து வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். புளி தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. இந்த புளிப்பாக இருக்கனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அது கூடால சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா தாளித்து விடணும். நல்லா வதக்கும்போது கலர் மாறும். இந்த அளவு மாறினா போதும். இது கூடால ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிளறி விடுங்க. அது கூடால கட் பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காய், உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கிளறி விட்டுக்கணும். அது கூட மொச்சப்பயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ அதுக்கு காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதிலே போட்டுக்குங்க. போட்டு அதையும் கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. அதை லைட்டாக எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அப்படி பிசிக்கி பார்த்தா தெரியும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். இப்போ ஓரளவு ரெடி ஆயாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மொச்சப்பயிறு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி.